எத்தனை பேரை எத்தனை முறை கேட்டிருப்பா அந்த கேள்வி. நீங்க என்ன ஆக்கி தின்னவா வந்தீங்க ஆக்கி தின்ன வந்தீங்க கனியை கேட்டுருவான் முத. நீங்க ஆக்கி போடவா வந்தீங்கன்னு எல்லா கேட்டிருப்பா. டேமும் கேட்டிருப்பான். எங்க ஆக்கி ஆக்கி தின்னதா போடவா ஆக்கி போட வந்தீங்க. வந்திருக்கீங்க. கிழி வச்சிருப்பான். ரசிகன் எங்க வீட்ல வந்து சரி. ஆக்சுவலா எங்க வீட்ல உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ராகேஷ் அண்ட் ஜெனி குரல் வந்துட்டு இருக்கு. பாவங்க ராகேஷ் நினைச்சா என்ன தப்பு பண்ணுமா? ஏய் அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதை நீங்க என்ன ஸ்பீக்கர்ல வர போட்டு காட்டுறீங்களா? இங்கிரும் ஸ்பீக்கர்ல போடல, என்னோட ஹெட்போன் கழட்டி வச்சிருந்தேன். அப்போ வந்து அது ரொம்ப சவுண்டா கேட்டுட்டு இருந்ததா, சோ கீழே ரீப்ளேல ஓகே போட்டிருக்கேன் ஓகே பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். பிரஜன் பிரஜந்தா நைஸ். என்ன படம் தெரியல, கண்டுபிடிக்கிறேன். அந்த போர்டுல இருக்குது. என்னது விடை? சரியா? இல்லையா நான் ஜூம் பண்ணி பார்ப்போம். விடைத்தாள். விடைத்தாள். யாரு ப்ரொடக்ஷனு? இல்லையா? இரு நான் பாக்குறேன். அதுதான் வந்து சொன்னான்ல சாண்ட்ராக் எனக்கு நைஸ் டார்கெட். நைஸ். அப்படின்னா ம். விடைத்தாள் ரிட்டன் அண்ட் டைரக்டட். இரு இது லென்ஸ்ல போட்டு நல்லா இருக்கியா? அப்படின்னா குட் தானே? அப்படின்னா குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்துட்டேன். ராணுவலாம் இருக்காயா? ஹலோ சாம். இன்னைக்கு தான் நடந்திருக்கு போல. ஷார்ட் ஃபிலிம். ஓ வீடியோவே கிடைச்சிருச்சு. என்ன சாம் நீ? மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. பார்த்துட்டு இருக்கேன். இரு 3 வீக்ஸ் ஆகும். ஆமாயா, அப்ப உள்ள வரதுக்கு முன்னாடியே பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கான். யோ இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்க உட்காந்து கதை விடுறான்னு சொல்லி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ராணா வந்திருக்கான். ரஜின் தான் மெயின் லீட் போல இதுல. விடைத்தாள் யூடியூப்ல ரஜின் போட்டா பேர் விடை அவனுக்கு கூட இதுலயே விடை கூட போட்டிருக்காங்க, விடை டைட்டிலே சாங் வருது. போட்டிருக்காங்க. விடைத்தாள்னு போட்டா விடை கூட சாங் வருது. ஏ நான் இது வீடியோ எடுத்துட்டேன். பார்த்தேன். தீபா சங்கர் யாரு? தீபா சங்கர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நேம். தீபாக்கா. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். குக் வித் கோமாளி தீபாக்கா. ஓகே அவங்களும் இருக்காங்க. கே கார்த்திக். இவரெல்லாம் இருக்காரு. ரத்னாவாத் ராணாவும் இருக்காங்க. அதான் ரத்னாவாட் இருக்காங்க. அப்புறம் மக்களே அவனுக்கு கட்டுக்கலாம் பிஸ்கூட். ராணோ பேசலானா ஆடியோ லான்ச். ஷார்ட் ஃபிலிம் எதுக்கு ஆடியோ லான்ச்? ஷார்ட் ஃபிலிம் பிரஸ் மீட் ஆடியோ லான்ச்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்லையே. ஆமா, எனக்கு ஒரு டவுட். நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த சாண்ட்ரா அண்ட் பிரஜன் வந்து விக்ரமோட ஃபேமிலி ஃப்ரெண்டா ஈவன் பிஃபோர் தே கேம் இன்? அவங்களுக்குலாம் எல்லாரையுமே தெரியுங்க. தே ஆர் நாட். உங்களுக்கு பாருங்க, விஜய்ஸ்க்கே தெரியுன்ற போது விக்ரம் தெரியாது. சம்திங் பிகாஸ் அவங்க earlier daysல ஒண்ணா இருந்திருக்காங்க. பட் விக்ரம் ஃபேமிலியோட ஃபேமிலி விக்கல்ஸ்லாம் பெரிய இடங்க. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. விக்கல்ஸ்லாம் ரொம்ப பெரிய இடம். அவரோட ரிலேட்டிவ் தான பிரேம், ஆக்டர் பிரேம். ஆக்டர் பிரேமா? விஜய் டிவில பிரேம்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் கூட விஷ் பண்ணி போட்டிருந்தார் விக்கல்ஸ்க்கு. மேபி அவங்க மூலியமா தெரிஞ்சிருக்கலாம். மேபி இருக்கலாம். விக்னேஷ் சொல்றியான்னு அத சொல்லுவோமா இல்ல அப்படி விட்டுலாமா? யாரு? விகால்ஸ். சொல்லுங்க பாஸ். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதை மறைச்சு வைக்க போறீங்க? சொல்லுங்க. அதான் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்லு. சொல்லிடு.
நீ சொல்லு. அவங்க சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியோட ஃப்ரெண்டு. அது அவங்க ரிலேஷன். ஓகே ஓகே ஓகே. அவங்க இந்த யாரு சௌந்தர்யா இருக்காங்கல்ல, மாமனார் சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க ஹஸ்பண்டோட பிரதர் அந்த மாதிரி வரும். ஓகே 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 ஓகே. க்ளோஸ் தான். க்ளோஸ். ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வினா. இன்னுமா உள்ள நீங்க பாவியாவோட லைஃபே முடிச்சு விட்டானுங்க. உங்க அஸ்வினுக்கு நான் போஸ்ட் போடுறேன். அவன் வந்து அடிச்சுட்டு இருக்காதீங்க அப்புறம். பாவம் அவனே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கான். திருப்பி அப்படியே இங்க இருக்க ப்ரோ, அப்படியே பெரிய இவங்க படத்தை பார்த்து தூங்குனதே இல்லையா நீ? இங்க எனக்கு புரியலையே. எந்த அஸ்வினுங்க? அவன் தூங்குன படத்தெல்லாம் படமா எடுத்து நினைச்சு பாருங்க. அவன் படம் வர்றதுக்கு இவ்வளவு பில்டப் குடுத்துட்டு இருக்கீங்க. ஐயோ. ஆமா பாவங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் தலையை காட்டுறான். அது எப்படி காட்டலாம்? எங்களுக்கு பிடிக்கல. கீழ அசரப் சார் இருக்காரு நினைக்கிறேன். பிக் பாஸ் கூட்டி வர்றோம், அப்ப தெரியும் உங்களுக்கு. அசரப் சார் உங்களோட டயலாக் நாங்க எடுத்துக்கிட்டோம். யாரோ போஸ்ட் போட்டிருக்காங்க, கமர்தன் should marry பார்வதி, that will be the best punishment and ரெட் கார்டு. ஏங்க இப்ப நான் சொல்லியிருக்கேன், நீ போட்ட போஸ்டே தான் சரியா? கண்டிப்பா வந்து this is to save their name. உங்களுக்கு புரியுதா? பிக் பாஸ் ரிலேஷன்ஸ்லாம் வந்து தாங்காது. இட்ஸ் வெரி ரேர் டு ஈவன் லாஸ்ட். ஸோ வந்து இப்போ என்னோட கொஸ்டின் என்ன போட்டிருந்தேன்னா, who do you think is leaving the other first? பாருவா கமுருதனா? இப்போதைக்கு வந்து கமுருதன் இஸ் லீடிங் 52-48 போயிட்டு இருக்கு, பாருக்கும் கமுருதனுக்கும். ஸோ வந்து இது முடியும் போது பார்ப்போம் இதுல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கமுருதன் விட்டு போக மாட்டான். இல்ல சில கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். அதுல ஒரு கிளிப்ல வந்து கமருதன் வந்து யாரோ ஒரு குழந்தைக்காக ஏதோ ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தது. எனக்கு அது பழசு மாதிரி இருக்குங்க. அதுதான் சொல்றேன். இல்ல பழசா இல்ல இப்ப வந்து அவனோட நேம் வந்து இது பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பட் that did not feel very genuine. Genuine at all. குழந்தைய வச்சு இது பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே கடுப்பாக தான் ஆச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். doesn't workங்க. see when you are அவர் இப்பதான் அவர் இருக்கணும்னே திடீர்னு வந்து இத்தனை நாள் இல்லாம பொசுக்குன்னு இது வந்து இது பண்றாராம். எங்க நம்புற மாதிரியாங்க இருக்கு? இமீடியட்லி அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட் போட்ட மாதிரி இதுக்கு அடுத்து இது பண்ணுவோம், இதுக்கு பண்ணுவோம், நேம் கிளியர் பண்ணுவோம், நம்ம நல்லவன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அவ்வளவு நல்லவனடா நீ. அதான் சொல்றேன், டேய் நடி, இவ்வளவு நடிக்காத, டவுட் வர்ற அளவுக்கு நடிக்காதன்னு தான் சொல்றாங்க. பண்ணிட்ட ஒரு கேப் விடு, திருப்பி வந்துக்கிட்டு பண்ணி அதே பண்ணிட்டு இருந்தேன்னா பீப்புள் ஆர் டவுட்டிங். நிறைய தான் டவுட் வரும் நீ பண்ற வேலைக்கெல்லாம். வரலன்னா தான் அதிசயம். இல்ல the way he conveyed the message வந்து ரொம்ப ஜென்யூனா அந்த விஷயத்தை உள்வாங்கி சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. உள்வாங்கி அதை அர்த்தம் பண்ணி சொன்ன மாதிரி இல்ல. அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. டயலாக் தான். அதுங்க ஆல்மோஸ்ட் எவ்ரிவன் கெஸ்ட் இட். இப்போ நீ இப்படி மாதிரி பண்ணா அந்த பேர் போயிடும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வாய்ப்பே இல்ல. அதான் நான் திருப்பி சொன்னேன் தெரியுமா, பீப்புள் கீப் வாட்சிங், எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. they are not dumb, you can't escape that easily. ஏண்டா டேய், இவ்வளோ பண்ணிட்டு 2 நாள் வந்து இந்த மாதிரி வேஷம் போட நம்பிடுவாங்களா? நீ பேசுனதெல்லாம் நான் மறந்துடுமா என்ன? நீ சொன்னா மட்டும் பேசுனதெல்லாம் அழிஞ்சிருமா என்ன? ஃபைனலி ஒரு 3 hours முன்னாடி தான் அரோரா வந்து விக்ரமோட ஸ்டோரியும் சபரி விக்ரம் இருக்க ஸ்டோரி போட்டிருக்காங்க. இல்லாட்டி அப்பத்தான் ஏதான் வந்ததுல இருந்தே ஃப்ரெண்ட் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாண்ட் உருவாயிடுச்சுங்க.
அப்பதான் அரோரா. எனக்கு நம்புற மாதிரி இல்லை அது. எங்க திவ்யா didn't connect with anyone. ஓகே, அவங்க வந்து சும்மா அங்க இருந்தது பூரா வந்து ஃபேக் தான். கடைசி வரைக்கும் அது ஃபேக்காக தான் இருந்துச்சு. என்ன ஒருத்தருக்கு ஐ டென்ட் see anything genuine there. கடைசி ட்ராஃபியை வந்து அவங்க இது பண்றது கூட ஃபேக்காக தான் இருந்துச்சு எனக்கு. எல்லாம் பின்னாடி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அதுக்குன்னு தனியாக வந்து கேமராக்காக போஸ்ட்டுக்கு ஒன்று பண்ணுறாங்க. வாஸ் லைக் ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டூ இட் டூ இட். எங்க போச்சு அது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி. ம் இன்ஸ்டால திவ்யாவுக்கும் அந்த திவ்யா இருக்கும் செமையா வச்சு செஞ்சிருக்கானுங்க. பாத்தியா அது வீடியோஸ் நிறைய இருந்துச்சு. பார்த்து தான் நீ பார்த்துட்டா இருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து தனி உலகம். சரியா, நம்ம அந்த பக்கம்லாம் போகக்கூடாது. செஞ்சிடறானுங்க. சொல்கிறேன்ல, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது. நம்ம போனால் நம்ம மைண்ட் பீஸ் போயிடும். இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ரீல்ஸு, எல்லாத்துக்கும் ஷிப்பு. திவ்யா கூட 50 பேத்துக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. திவாகருக்கே ஷிப்பிங் வீடியோ நான் பார்த்துருக்கேன் திவ்யா கூட. அதை பார்த்து தான் உள்ள மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபின் பண்ணியிருப்பான் போல. ஆனா இந்த வாட்டி தான் பாத்தியா யாருமே அந்த போஸ்ட் போடல. we miss seeing live, we miss seeing big boss, we miss seeing you. ஒண்ணுமே வரல. ஐஷோட டாட் மட்டும் போட்டாரு, எங்கடா 1 hour ஷோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. அவர் சர்க்காஸ்டிக்கா போட்டாருங்க. he also அப்பாடான்னு இருப்பாரு அவரு. முடிஞ்சா போச்சுடா இவங்க தொல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருக்கும். அவரும் பாப்பாரு, இவங்க இன்னும் பாரு இன்னும் ஸ்பேஸ் நம்மள மெசேஜ் பண்ணி அவங்களை திட்டுவாங்க பாருங்க. என்னங்க அதான் ஷோ முடிஞ்சிருச்சுங்களே, இப்போ எதுக்கு ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு போய் தூங்குவேன் அப்படின்றவாங்க. சில இன்ஃப்ளூயன்சர் மட்டும் போட்டிருந்தாங்க ஒரு 2-3 பேர். நோ ஒன் மிஸ்ஸஸ் பிக் பாஸ் திஸ் சீசன்ங்க. அப்படி சொல்ற எல்லாருமே வந்து பொய் சொல்றாங்க தான் நான் சொல்லுவேன். வந்து லைவே எவனும் பார்க்க விருப்பம் இல்லை. இவங்கெல்லாம் திருப்பிலாம் வர்றாங்கன்னா நான் அந்த அந்த பக்கமே நான் போக மாட்டேன். இந்த வாட்டி தீபக்கு மஞ்சரியை கூட்டு வந்த மாதிரி அடுத்த வருஷம் இவங்கெல்லாம் கூட்டு தான் வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். நீ போய் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லுங்கடா அப்படின்ட்டு. இப்ப அந்த சாங்கிக்கு டைப்ஸ் பாத்தியா, அந்த அரோராக்கு அந்த பாட்டு பண்ணாங்க தெரியுமா, அந்த சூப்பர் சிங்கர் பண்ணவங்க. அது அப்பவே இட்டுதான் ஐயா. நீ நல்ல டோன்ல பாடினோடனே ரொம்ப நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அந்த லைன்ஸ் சம் லைன்ஸ்ல நல்லா தான் எழுதியிருந்தா ஆக்சுவலி. அடுத்து போய் எல்லாரும் வேலையை போல போய் பாருங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த கம்பெனி மாறதுக்கு வேலை பார்க்கணும். முதல் சென்னை பக்கமாயா, சென்னை ரிமோட் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஒரு கம்பெனி பார்க்குறேன், ஃபுல் ரிமோட் கம்பெனியா கிடச்சிச்சு அப்படின்னா கிளம்பிட வேண்டியதான். நல்ல சம்பளமும் தருவாங்க, இங்கே இருக்க சம்பளம். ஃபுல் ரிமோட்னா மாதத்துக்கு 2 வாட்டி ஏதோ வர சொல்கிறாங்க. அப்போ மட்டும் வண்டியை போட்டு வந்துட்டு போக வேண்டியதுதான். நானே யூஏஇ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூஏஇ போறியா? ஸோ நான் பார்க்கலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் எதுக்கு, நம்ம ஊர்லேயே நல்லா காசு தர்றாங்க. ரிமோட் ஒர்க் மட்டும் எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா இந்த கேரளா பக்கம் ஒரு பெரிய வீடை வாங்கி அங்கே போய் செட்டில் ஆகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வாங்குறத விட டபுள் மடங்கு தரேன்றானுங்க. அதான் இன்டர்வியூ இருக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. போயிட்டு வா. ஆன்லைன்ல ஐடில தானே இருக்கீங்க நீங்க 2 பேரும்? எஸ் எஸ். ஐடில துபாய் யூஏஇ எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் இல்லைங்க, there are certain fields that is very easy actually. இப்போதான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். சர்டைன் இருக்கு, ஆனா கோர் ஐடின்னு எடுத்தா அது இன்னும் இங்க அவ்வளோ ப்ளூம் ஆகல. கோர் ஐடிலாம் எங்கிட்டுமே தேவையில்லைங்க. சி வித் நவ் ஏஐ கமிங் டு பிக்சர், கோர் ஐடியில் தூக்கி குப்பையில் போடுங்க. குப்பையில் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். எங்கள் கம்பெனியில் நானே 50 பேரை ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்துக்கிட்டு நானே வேணான்னு சொன்னா கூட எதுக்கு இந்த வேலையை வந்து நீங்கள் ஜூனியர் வச்சு ஏஐ வச்சு பண்ணிக்கலாமே, எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து ஒருத்தர் வச்சுருக்கீங்கன்றாங்க.
சரி ஒன்றும் சொல்ல முடியாது தூக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் தருண் ப்ரோ இது ஃபன் ஸ்பேஸ் சொல்லுங்க. தாரா வாங்கோ வாங்கோ. இல்ல என்ன பேசுறதுன்னு தெரியல, அதனால அமைதியா இருக்கேன். ஸ்பீக்கர் மட்டும் என்ன வாங்கிட்டு. வேணாலும் பேசுங்க ப்ரோ, இதெல்லாம் என்ன நோ வேணாலும் டாபிக்ஸ். நோ டாபிக் என்ன என்ன வேணாலும் பேசலாம். என்ன தொண்டை பேசுங்க ஒன்லி ஃபன்ஸ். ஷோ முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசக்கூடாது, அதனாலதான் ஷோவே பேசணும் அவசியம் இல்லை, நீங்க எதை வேணாலும் பேசலாம். உங்களுக்கு என்ன ஷோ கூட தொண்டை பேசலாம், பேசுங்க எவன் நம்ம கேட்பான். ஓ நீங்க 3 பேருமே மேரிடா? யாரா பிஸ்கோ தின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரு ப்ரோ? இல்ல நீங்க 3 பேருமே மேரிடுங்களா? நான் யாரும் கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லங்க மேரிடான்னு மட்டும் தான் கேட்டேன், ஏன்னா மேரிட்னா அந்த மாதிரிலாம் அதை பேச முடியாது, அதனால கேட்க வந்தேன். அதெல்லாம் பேசலாமே, என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா என்ன கேக்குறீங்க? எனக்கு ஜஸ்ட் 23 எனக்கு ஜஸ்ட் 23 தான் ப்ரோ. அப்படிங்களா? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா நான் எனக்கு 41 ஆகுது. சொல்லு இல்லங்க எனக்கு 41 ஆகுது. ஆக்சுவலா நான் தனியா இண்டிவிஜுவல் பெட்ரூம்ல தான், ஒய்ஃப் 2 பசங்க அவங்க எல்லாம் தனியா ஒரு பெட்ரூம்ல இருப்பாங்க. சரி அவங்க கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தனி பெட்ரூம்ல இருப்பேன். சரி அப்பதான் பேசுறது இந்த மாதிரி இது பண்றது, சரி நம்ம லேட் நைட் தூங்கினாலும் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அவங்க கூட வந்து ஒரு அடி பேசினேன், திட்டு வாங்கி பயங்கரமா திட்டு வாங்கிட்டேன். சரி அதனால அதுல இருந்து தனியா வந்துருது. அதனால சரி ஓகே, அதனால தான். நான்லாம் எத்தனை வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்ப மேரிட் தானா? ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சுவலா நான் எப்பவுமே பிக் பாஸ் சும்மா ரேரா தான் பார்ப்பேன், ஆனா ஸ்பேஸ்க்குலாம் வந்துலாம் பேசுனதே கிடையாது. லாஸ்ட் டைம் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தது அப்படியே, சரி இந்த டைம் ஓகே காமனா அப்படியே பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சினிமா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட் கிரிக்கெட்டு சினிமா தான். அது ஒரு பெரிய ஒரு டைம் பாஸ்னு ஒரு ஸ்பேஸ் போகும், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் இந்த மாதிரி ஸ்பேஸ்ன்றது ஒண்ணு இருக்குது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுல ஆமா ஆமா, அதுல ரெகுலர் கார்த்திக் ரவி மரமெல்லாம் நம்ம அதுலதான் ஹரிஷ்லாம் நிறைய தெரியும். ஹரிஷ் கணக்குலாம் நிறைய சண்டை வரும். நான் ஒரு ஃபேனு, ஹரிஷ் ஒரு ஃபேனு, பயங்கர டிபேட் போயிட்டு இருக்காங்க 2 பேருக்குள்ள. அதுல பிரபலம் ஆகிதான் இப்போ ஹரிஷ் வந்தோடனே அப்படியே அந்த ஃப்ரீடமா அப்படியே பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. கார்த்திகே என் ஃப்ரெண்ட் தான் ப்ரோ. அது ஒண்ணு இருக்கு, கார்த்திகா அவன் ஃப்ரெண்ட் தான், அவன்கிட்ட போய் அடிச்சுக்கிட்டு. அப்படியா? கார்த்திக் ஏஜ் அதிகமாச்சே, கார்த்திக் 31, இப்பதான் கார்த்திக் ரவி வருமாவா? நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். ஆமாமா அது தெரியும் தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான். எப்படிங்க பிரசாந்த் கொடுத்துட்டு போறாரு? விக்னேஷ் கிட்டியா? விக்னேஷ் கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆமா விக்னேஷ் கிட்ட கொடுத்து அடி வாங்குறதுக்கு வேறதுக்கு. அது பெரிய கேங்குப்பா, அதெல்லாம் மாறினா விக்னேஷ் அவ்வளவுதான் செஞ்சிருவாங்க மொத்தமா. மனுஷனே இப்பதான் ஏதோ ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட நான் 2-3 வருஷமா ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கோம். எப்ப கல்யாணம் கார்த்தி கேட்டு ஒரு வழியா இப்பதாங்க முடிஞ்சுது, நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதான் ஒய்ஃப் எல்லாம் அதை சொல்லி நேத்து கூட பேசிட்டு இருந்தேன், இந்த ஸ்பேஸ் முடிச்சுட்டாங்க பேசும்போது சொன்ன ஃபியான்சியே கேட்டாங்களா, இவ்வளவு பாசமா இருக்காங்க, இன்னைக்கு யார் வந்து உங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கு இவ்வளவு நேரம்? பாசக்கார பசங்களா? பாசம்லாம் இல்ல, அவங்க அடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சொல்ல வேண்டியதான். அது ஒரு பெரிய கும்பல், ஒரு கேங்கு, அப்படியே அப்பப்போ வந்து பேசிட்டு அப்படியே அது ஒரு ஜாலியா போகும். அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். ஒரே காலேஜா? நான் சேலமா நீங்கெல்லாம்? நான் இல்ல, நீங்க சென்னையில தான் பார்க்கணும். ஓ அதான் ஒரே நெட்வொர்க் ஆரம்பிச்சிட்டீங்களா மொத்தமா எல்லாரும் ஸ்பேஸ்? பாத்தீங்களா, டோட்டல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா விக்னேஷ் சொல்லி எப்படி ரெக்கார்ட் வாங்குறாங்கன்ட்டு? தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதான் பெரிய ஐடியா கை வச்சிருக்கு உங்களுக்கு விக்னேஷ். பாக்கெட்ல இருக்குங்க, கை கூட கிடையாது. அந்த அளவுக்குல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பண்ணிப்போம். என்ன பாருங்களா, இந்த அடக்கம் தாங்க, இந்த அடக்கத்தினால தான் வந்து எல்லாரும் சொன்ன பேச்சு கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். சரி ப்ரோ, நீ காத்திர அடி வாங்க போறியா? அது மட்டும் அமைதியா இருக்கு. மீட் ஆரம்பிட்டாங்க. யார் மீட் நான் தான் தெரியும் போட்ட. சாரி
நீங்க ஆத்திட்டு அடி வாங்க போற விக்னேஷ். போன போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல கார்த்திலாம் பயங்கரப்பா அல்டிமேட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம அதுவும் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். நான் தெரியுங்க. டீமன் ஸ்லேயர் தலைவன் அப்ப வேற அவரு வருவாப்புல, அவரை பிரசாந்த் பிடிச்சி வேற, அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பிரசாந்த் வேற வருவாப்புல, தலைவன் வேற பயங்கரம் எவ்வளவு பூந்து. அது இல்லாம அதெல்லாம் ஒரு கலாய்தாங்க, செம்ம காமெடியா இருக்கும். வாலண்டரியா போய் பிரசாந்த உள்ளதுக்கு வந்து குத்து அனுப்பிச்சு விடுவாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல யாரா இருக்காங்களா உள்ள கொண்டு வச்சு தமிச்சு அனுப்புற மாதிரிலாம்? அபி பண்ணுவாங்க. ஏங்க எல்லா கேஸும் அப்படியே நம்மளே எல்லா கேஸும் அபி நீங்க அப்படியே பண்ணுவீங்கல்ல அபி? என்னதுங்க? ஆமா இல்ல மட்டும் முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் மிச்சம் பாத்துக்கலாம். அக்கா வேணாம் போதுமா தருண்? ஐயோ வேண்டாம். என்ன சொன்னாரு? என்ன சொன்னாங்க? நான் கேட்கவே இல்ல. என்ன சொன்னாங்க? இருக்கிற கேஸ் பார்த்தாதுன்னு நான் தான் சொல்றேன்ல, வேண்டாம் சொல்லுங்கன்னு சொன்னா நான் தான் பண்றேன்டா. என்ன சொல்றா? இங்க பாத்தீங்களா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு தெரியாதான். இது நாங்க நம்பணுமா? இது வேறயா? என்ன சொல்றேன்? சரி என்ன இப்போ அபி எப்படி தெரியுமா? அபி சாண்ட்ரியா என்னது சாண்ட்ரா மாதிரியே நடிக்கிறாங்க. அபியும் சாண்ட்ரா மாதிரியே நடிக்கிறாங்க அபியும். அதாவது என்னன்னா, ஏற்கனவே என்ன ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிட்டு திரியறாங்க. தருண் வந்து அதை இங்க வந்து ரீபப்ளிஷ் பண்ணிட்டு போறாரு. இருந்துட்டு போச்சுங்க, வச்சுக்கோங்க. கெடுச்சு அபி, உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கெடுச்சு எடுத்து பழகுங்கன்றேன். இப்ப என்ன உங்களாலதான் இப்ப ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா ஆமாண்ணே இப்ப என்ன பண்ண முடியும்? தனியா உட்காந்து மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் போட்டு அழுவாங்க, ஆமாண்ணே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமா நீ தானே சொன்ன அப்படின்னா என்ன பண்ண முடியும்? போ தனியா போய் அழு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருங்க. ஒரு லாக் ஐடி வந்து ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க, பாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானும் ரொம்ப நேரமா. என்ன அரோரா ஒரு போஸ்ட் தான் போட்டுச்சு, ஊரே ட்ரிகர் ஆகி கிடக்கு. ஆகட்டுங்க, அவனே கிடக்குறானுங்க பிஸ்கோத்து. அதேதான் சொல்றேன், அவங்க கிடக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை போல புள்ள ட்ரிகர் ஐடியா. ஏங்க எனக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது சரியா. பொழுதனைக்கு ட்ரிகர்ல இருந்தா எப்பதான்டா என்ஜாய் பண்ணுவீங்க? ஜாலியா இருக்கணும். ஒரு சீசனை பார்த்தா ஓகே என்ஜாய் பண்ணோமா, முடிஞ்சிருச்சா, முடிச்சு விட்டோமான்னு இருக்கணும். பொழுதன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இனிமேல் என்ஜிஎல்ல வராது. ஏன் வராது? ஏன் ரசிகன் தான் சொல்றேன் ஸ்பேஸ்ல. சொல்லிட்டீங்களா? என்னன்னு சொன்னீங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன மேரிட் சொல்லிட்டாரா? உண்மையே சொன்னேன். சரி, ரசிகரின் ரசிகையா மட்டும் வாழ்ந்துட்டு போட்டு தூரமா இருந்து பார்த்து. இது வேற போடுறதே அவன் தான்றேன், திருப்பி போறீங்க. போன சீசனே போட்டு எனக்கு அவனே போஸ்ட போட்டு எனக்கே டிஎம் பண்ணிட்டு இருந்தான், குரூப்ல போட்டு விட்டுறது. நான் போட்டேன் பாத்தியா அப்படின்னு. ஏய் ஏன்டா உயிரை வாங்குற? அதுக்கப்புறம் எனக்கு 5 மெசேஜ் ஸ்பாம் பண்ணி வந்திருக்கு, நான் அனுப்புறேன் இருங்க. ஐயோ ஆனா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ இல்லையோ அந்த பிக் பாஸ், அந்த யூடியூப்ல இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் செம கண்டென்ட். ஆனா இந்த சீசன் ஆமாங்க, அவங்க எல்லாம் பயங்கரமா இது வந்துரும், செம என்ஜாய்மெண்ட். பங்கு எப்ப பிரிக்கலாம்? இல்ல கீழே ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, எப்ப பங்கு பிரிக்கலாம்? டீம் இன்க்ளோபிடியா ப்ரோ, எப்ப பங்கு பிரிக்கலாம் சொல்லுங்க. யாரு நீ எடுத்துட்டு போயிருவாரு அவரு. அவர் திருப்பி கேட்பாரு நீ யாரு பிஸ்கோத் அப்படின்ட்டு. அந்த பிஸ்கோத்ன்றது சென்னை லோக்கல் பாஷை தானே அது? ரசிகன் வாட் இஸ் யுவர் நேம் யாரோ கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்றது இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தவறான விஷயம், இதுதான் தவறான விஷயம். தவறான விஷயம். ரசிகன் கீழ வந்து ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் தானே அது, அர்ஜுன் ராஜ். அர்ஜுன் ராஜ், ஆமா அவர்தான் வந்திருக்காரு. அவர் பார்த்தாரா இந்த சீசன்? ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு.
தெரியல, அவர் டைட்டில் பார்த்திருப்பாரு, நீங்க யாரு பிஸ்கோத்து அப்படின்னு. என்னமோ ஒரு ஸ்பேஸ் போல என்னமோ அப்படின்னு பெருசா சொல்லிட்டு பண்றாங்க போல வந்திருக்காரு. இங்க வந்து பார்த்துட்டு சி இவ்வளவுதான் அப்படின்னு போயிடுவாரு. ரசிகன் ரசிகன் போஸ்ட் பார்த்திருப்பாரு, அதான் வந்திருப்பாரு, யாரா இது அப்படின்னு போயிட்டு அதாவது யாரா இவன் அப்படின்னு பார்த்துப்பாரு. அவன் பார்த்தா அவ்வளவு நல்லா மாதிரி தெரியலையடா அப்படின்னு பார்த்துருப்பாரு. இது எங்கேயா இந்த போஸ்ட்டுக்கு எடிட் பண்ணணும்னு பார்த்தா நமக்கு ஒரு எடிட்டிங் டூலே சிக்க மாட்டேங்குது. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் வரலையா? ஒரு பொறுமையா ஸ்பீக்கர் சீக்கிரமா குத்திட்டீங்கன்னா பாட்டு போட்டு பேசினே இருப்பாரு. நீங்க பாட்டு ஸ்பீக்கர் குத்திட்டீங்கன்னா அவர் பாட்டு பேசினே இருப்பாரு, அப்படியே போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க பிரகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. பிரகாஷ் என்ன பண்ணிருக்காரு? இல்ல வரலையான்னு கேக்குறாரு. பிரகாஷ் ஸ்பேஸ் நடக்குது தெரியல போல. அவர் என்ன கதை வரலான்னு அந்த ஜீவானி ஒருத்தர் ஸ்பீக்கர் வந்தார்ல, அவர் வந்து எப்பவுமே வராது, ஆனா பேசவே மாட்டாரு. இந்த சீசன் ஆரம்பிச்சது நானும் பாத்துட்டேன். ஒரு தடவை அதே மாதிரி இந்த மதன் ஒருத்தர் வர்றாரு, அவரும் பேச மாட்டாரு, ஸ்பீக்கர்ல இருந்துட்டு போயிடுறாரு. 2-3 பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஏன் அப்படின்னு தெரியல, பேசவே மாட்டாங்க. வந்து பேசுங்க, ஜாலியா பேசுங்க, என்னன்னா பேசுங்க. நாங்களே அப்படிதானே இருந்தோம் அபி. பேசுங்க, யாரா இருந்தாலும் பேசுங்க, நம்ம ஸ்பேஸ் என்ன வேணாலும் பேசுங்க. இல்ல அது என்னன்னா அபி, வேற ஸ்பேஸ்ல எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பயம் இருந்தது. பேசலாமா, பேசினா ஏதாவது பேசிடுவாங்களா அப்படிலாம். ஏங்க நீங்க வந்து என்ன திட்டிட்டே கூட போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா தான் இருக்கும். ரைட். அப்ப எனக்கு எப்பலாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்ப நான் வந்து திட்டிட்டு போறேன். அந்த லாக் ஐடி மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. அது ஸ்பேஸ் தூக்கி போட்டுவாங்க ஐயா. ஆமா, ஏன்னா எங்களை எல்லாத்தையுமே வெளில தூக்கி போடுவோம், அப்புறம் திருப்பி நாங்க ஸ்பேஸ் வந்து கட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால தான் லாக் ஐடி எடுக்கிறதுக்கே நாங்க யோசிக்கிறோம் ஐயா, மத்தபடி வேற எந்த இது இல்லைங்க ஐயா. நீங்க யாரு என்ன ஏது அப்படின்றத உங்களோட இதை வந்து டிஎம் பண்ணுங்க, நாங்க வேணா மேல எடுக்கோம். ஆதார் கார்டு வேணுமா? ஆதார் கார்டு இருந்தா கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், கொடுங்க. வேணாம் அடுத்த பிக் பாஸ் உள்ள அம்சிக்கிறோம். ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அங்க கேட்பாங்க, வேற அதை வேற கேக்குறாங்க, அது தெரியுமா? அப்புறம் நாங்க அடுத்த ஆடிஷன் வேற எடுப்போம். நீங்க பாட்டு பாடுவீங்களா, நல்லா பேசுவீங்களா, ஏதாவது அடுத்த சீசன் உள்ள போறது ரெடியா இருக்கீங்களா, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்களா ஸ்பேஸ்க்கு வந்தா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சா சண்டை போடுவீங்களா? ஆதார் கார்டு கொடுக்கல, என்னோட எமிரேட்ஸ் ஐடி கொடுங்க. கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க நீங்க பாட் ஐடி இல்லன்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே டிஎம் பண்ணுங்க, ரெஸ்யூம் அனுப்புங்க. ரெஸ்யூமா? ரெஸ்யூம் அனுப்பிச்சுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி நாங்க செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி பிக் பாஸ் போறதுக்கு இவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மெயில் பண்றோம். இந்த மாலுக்கு மெயில் பண்றோம். உள்ள போயிட்டு இந்த சீசன் மாதிரி அடுத்த சீசனையும் மொத்தமா முடிச்சுட்டு வாங்க. என்னங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா செலக்ஷன் கமிட்டில இருக்கேன்னு சொல்றீங்க. நாங்களாம் பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைங்க. ஏன்னா ஊருக்குள்ள வாங்கி வச்சிருக்க கேஸ் அப்படி பேரை கேட்டாலே அடிச்சு துவச்சிருவாங்க. இதான் நீ தான், ஒன்ன தானே தேடிட்டு இருந்தேன், இங்கதான் இருக்கீங்க. சொல்லலையே நீங்க. இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த சீசன் நான் இங்க இல்ல அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கடா போனா இவன், வந்துருவானே. கேளுங்க, ரசிகன் உள்ள போறாரு தெரிஞ்சா பேட்மேன் ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்கி உள்ள ரிவ்யூ வந்துருவாரு. என்னையாடா ஒரு வாரத்துல தூக்குனா உன்னை ஒரே நாள்ல தூக்குறேன்டா. 24 hours இல்ல 12 hours தூக்குறேன்டா. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு போஸ்ட் போட்டுருவாரு உடனே. இல்ல முடிஞ்ச இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணி சாத்தன மாதிரி உன்னை 24 hours கெட் அவுட் பண்ண வச்சு திரும்பி கம்பேக் கொடுக்கணும் பண்றேன்டா. செய்யக்கூடிய ஆள் தான், செய்யக்கூடிய அவ்வளவு பண்ணிருக்கேன். அது இன்னை வரைக்கும் சொல்றாங்க, பாவங்க அவரு. ஆனாலும் அவர் எங்க அடங்குறாரு? இல்ல அவர் அத நம்பறாரா அந்த மாதிரிலாம் ஒரு பாயிண்ட்ல. சரி ஓகே அப்படின்னு அப்புறம் ஆக்சுவலா தருண் என்ன தெரியுமா, இப்ப ஃபேட்மேன் அவர் எப்படி வந்து அவரு நம்ம போன நான் ஒரு பயங்கரமான கேமர் ஒரு வீக்ல இருந்தாலும் எல்லாரையும் கதற விட்டு இது பண்ண அப்படி
அந்த மாதிரி நிறைய பேர் வெளில சுத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் போய் கேட்டுட்டு இருக்காங்க, பிக் பாஸ் நான் எப்படி போகணும், நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் டைட்டில் வின்னராகவே ஆவேன், அந்த அளவுக்கு எனக்கு கேம் தெரியும், நான் அப்படி கேம் விளையாடுவேன் இப்படி கேம் விளையாடுவேன் அப்படின்லாம் ஒட்டின்னு இருக்காங்க. ஸ்பேஸ்லயே அந்த மாதிரி தாங்க பண்ணுங்க. 2 3 ஸ்பேஸ்ல 2 3 பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. நானும் கவனிச்சிருக்கேன். நான் எல்லா நான் ஸ்பேஸ்க்கு அந்த போவேன். மாதிரி ஸ்பேஸ்ல இருக்கவங்கள தான் சொல்றேன். கரெக்ட். நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். அபி உங்களை பத்தி தெரியாதுங்களா? இங்க ஐயோ பாருங்க அபி, இப்படிதான் மாட்டுறீங்க, இப்படிதான் அடி வாங்குறீங்க எல்லா இடத்துலயும். நீ யார சொல்றீங்க கூட நான் சொல்றேன் பேரு வேண்டாம். இப்ப எங்க ஃபன் ஸ்பேஸ கேஸ் ஸ்பேஸா மாத்தணும் உங்களுக்கு அதானே? ஆமா, அவங்க சொல்லாதே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேக் நாட்டிலாம் இல்ல, அவங்க ஸ்பேஸ்ல அவங்க சொன்னதுதான். சொல்லுங்க. உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது அப்படிதாங்க. ஒரு சில ஸ்பேஸ்ல எல்லாம் நான் போய் கவனிச்சிருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பயங்கர ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டா பேசுறேன், உன்னை எப்படி மடக்கிறேன் பாரு, அப்படி மடக்கிறேன் பாரு, அப்படியே ஒரு மாதிரி கூட கூட ஒரு 4 5 இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் போட்டு பேசினா பெரிய அந்த கேமே அப்படியே கரைச்சி குச்சி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு வாரம் கூட தேராது இந்த பீஸ்ன்றது நம்ம கிட்ட, நமக்கு தான் தெரியும் அது. அந்த உள்ள போனதுக்கு அப்புறம் வாய்ஸ் உள்ள அவ்வளவு விட்டு யார் போறதுக்கு உள்ள முன்னாடி எனக்கு போனாலும் தெரியும். அது ஒரு வாரம் கூட தேராது அப்படின்ட்டு. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். வாய்ப்பே இல்ல. நம்ம இங்க இருந்து என்ன வேணா சொல்லிடலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த சுச்சுவேஷனு. அது நிறைய இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. நம்ம ரொட்டீன் நம்மளோட வீட்டுல இருக்கிறோம் தெரியுமா, அந்த கம்ஃபர்ட் அது எதுவுமே இருக்காது. அங்க போனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஈஸியா சொல்றோம், போயிட்டு நீங்க சரியா கேம் விளையாடல அதுன்னு சொல்றோம். அதையும் மீறி அவங்க ஏதாவது பண்றாங்கன்னா மேபி அவங்களோட இதுதான், ஒரு ஆர்டர் போட்டு தான் அவங்க பண்றாங்க. யாரையுமே குறை சொல்லணும்னு எனக்கு தோணல. ஒரு வீக் இருந்தாலும் சரி 2 வீக்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் ஏதோ கொடுக்க ட்ரை பண்றாங்க. அவ்வளவுதான். மேக்ஸிமம் பாருங்களேன், அதுக்கேற்ற மாதிரி தான் ஆளே எடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக் ஒரு 2 3 வாரம் தூக்குற மாதிரி ஆளை உள்ள தூக்கி போடுவாங்க. கொஞ்சம் அந்த வயசான பீஸ், அப்புறம் ரொம்ப ஃபெமிலியரா இல்லாம அதெல்லாம் போட்டு கரெக்டா தூக்கிடுவாங்க. நான் அந்த பீஸே நான் திவாகர் தான் நினைச்சேன். இவன் என்னன்னா திவாகர் அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறான். இவன் ஒரே வார்த்தை தூக்குறது தான் வச்சிருக்காங்க போலான்னு நினைச்சா பார்த்தா அவன் பறக்க விடுறான் கண்டென்ட். கடைசியில வந்து அவன் ஓவர் கண்டென்ட் கொடுத்து மிச்சம் எல்லாத்தையும் டவுட் ஆகலாம்னு சொல்லி அவனை தூக்குறாங்க. அவ்வளவு கண்டென்ட் தூக்கி எறிகிறான். இந்தா வச்சுக்கோ, இந்த பக்கம் கண்டென்ட் இந்தா வச்சுக்கோ, எல்லா ப்ரோமோலையும் நான் தான் வருவேன், எல்லா கூட சண்டையும் நான் தான் போடுவேன், எல்லா நெகட்டிவிட்டியும் நான் தான் வாங்குவேன்னு வாங்குறான். என்ன இல்ல ரசிகன், இதுல வெளிய யூடியூபருக்கு வேற ஒரு காண்டு தெரியுங்களா? இவனுக்குலாம் வாலண்டரியா தான் திவாகரை போட்டு அடிச்சானுங்க. ஏன்னா அந்த அந்த வீக்லயே அவன் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரா தெரிய ஆரம்பிச்சிட்டான். ரீல்ஸ் பண்றான் ஓகே, அது இல்லாம கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சான். நீங்க அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு அல்வா கொடுத்தான் பாத்தீங்களா அந்த பிக் பாஸ் ஷோ அன்னைக்கு. அதை கவனிச்சிருக்கியா இல்லையா? ஏங்க அவன் வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவன் சொல்லணும்னு நினைச்சதான் சொல்லுவான். நீ எங்கிட்ட சுத்தி விட்டாலும் அங்க வந்துருவான். அவன் சூப்பரா பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க 2 பேருமே அப்படிதான். எங்க சுத்தினாலும் அவங்க அவங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணுமோ அதை பண்றாங்க தெளிவா. புரியுதுங்களா யார சொல்றேன்? ஆனா அந்த மாதிரி பேசினா எல்லாரையும் விஜய் அடிச்சாரு பாத்தீங்களா? வாட்டர்மெலன் அடிக்க கூட முடியல. வாட்டர்மெலன் அடிச்சா கூட ஒரு அழகா சிரிச்சுட்டு உட்காந்துருவாரு. என்ன அடிக்க தானே போற, இதெல்லாம் எவ்வளவோ பார்த்தாச்சு, புதுசா ஆச்சு பண்ண. கரகாட்ட படத்துல செந்தில் அந்த நாதசுரத்தை வச்சுட்டு கையை கட்டிட்டு நின்றுப்பாருல. கரெக்டா அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு எபிசோட் ஃபுல்லாவே அப்படிதான் இருப்பாப்புல, தலைய குனிஞ்சுக்கின்னு. எனக்குலாம் அது பார்க்கும் போதெல்லாம் செம்ம சிரிப்புங்க. எல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதாவது எபிசோட் தானே. காப்பியா இருக்குல்ல, எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? இல்ல எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கு. மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவங்க ஏதாச்சும் பதில் சொல்லுவாங்க ரசிகன். ஆனா இந்த வாட்டர்மெலன் கேள்வி மட்டும் அப்படியே குஞ்சுக்கின்னு, நீ என்னென்ன டைப்ல என்னென்ன மொழி பண்ணுவேன் எனக்கு தெரியும்டா, அந்த கவுண்டமணி சொல்லுவாங்க டைலாக், கவுண்டமணி சொல்ற டைலாக் தான் செந்தில பார்த்து அப்படியே குஞ்சுக்கின்னு அப்படியே ஊமை கொட்டா மாதிரி அப்படி தலையை குஞ்சுன்னு ஒரே ஆனா செம சிரிப்பா இருக்கும். அதை வேற அந்த வேற சொல்லுவான் வேற அந்த ஷோக்கு வந்துட்டு, சார் நீங்க என்ன எப்ப திட்டுவீங்க, நான் அந்த ரியாக்ஷன் காட்டுறது அதெல்லாம் பயங்கர ஃபேமஸா இருந்தது சார் அப்படின்னு வேற புகழ்ந்து வேற பேசிப்பான். ஆனா இந்த பரிதாபங்கள் பாத்தீங்களா, ஒரு 2 எபிசோடு பிக் பாஸ் வச்சு போட்டானுங்க, அதெல்லாம் செம்மையா இருந்தது. யாருமே பேசல.
கேக்குதா? ஏன் இவ்வளவு மயான அமைதியா இருக்கு? கேக்குது கேக்குது. ஏன் ரவி இங்க தான் போயிட்டான்? மந்திரமா பங்கு. இத பக்கா என்ன தூக்கி போட்டுச்சு. எல்லாமே டக்குன்னு சைலண்ட் ஆக மாதிரி இருந்துச்சு. அதான் பக் எல்லாருமே நினைக்கிறேன். டக்குன்னு சைலண்ட் தான் ஆனாங்க, யாரும் பேசல. அப்படியா? யாருமே பேசலங்க விக்னேஷ். நானே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆயிட்டேன்னா யாருமே பேச மாட்டாங்க இல்ல தருண், அப்படின்னு. நான் பேசினேன் உங்களுக்கு கேட்கல. யாருக்குமே கேட்கல அபி, உங்களோடது ரொம்ப சாப்பியா அப்படியா? இருந்துச்சு. ஓகே ஓகே. இல்ல நான் தருண்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், அவர் ஏதோ ஒரு பாயிண்ட் இப்ப சொல்லிட்டு இருந்தாரு. என்னது ஐயோ, ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றதா நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ண இதாயிடுச்சு.